ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், சம மாசான சம்பவம். அதாவது அன்ஷிதா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது பயங்கர வைரலாக போச்சு. என்னென்னா, நான் வந்துட்டு இங்கே எல்லோரையும் அண்ணனாக தான் பார்க்குறேன். அதனால் எனக்கு பெட்டில் ஷேர் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை, யாருன்னே என் பக்கத்தில் படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை நம்மளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எப்படி இந்த காலத்தில் சாத்தியமாகும், அவங்க என்ன சொன்னாலும் இது வந்து நடைமுறைக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் பேசியிருந்தோம். அதை வந்து இன்றைக்கி வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணார். அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, நான் ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணேன் சார். என்னென்னா, இந்த ஸ்வாப் பண்ணுற விஷயங்கள் முடிஞ்ச உடனே நான் உள்ளே போயிருந்தேன். போனோன்னே அன்றைக்கி என்னை மறந்துட்டாங்க. நானும் கொஞ்சம் கோவப்பட்டு அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்காக அந்த டீம் வந்துட்டு எந்த விஷயமும் இல்லாமல் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்ட இது பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் கோவப்பட்டு தப்புன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஸோ அதை நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து கை தட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நான் ரொம்ப நம்பினேன் சார். அதே மாதிரி என்னை ரொம்ப நம்பி என் டீமில் வச்சுக்கிட்டாங்க. எல்லா டிஸ்கஷனையும் என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பிளெஸ்டாக தான் சார் இருக்கேன். அதே மாதிரி இது வரைக்கும் நிறைய பெண்கள் இந்த டீமுக்கு வந்திருக்காங்க. என்ன மாதிரி அந்த டீமில் வந்து இருந்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து பாஸ் டீம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருமே சொன்னார், உங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு கோவம் தான் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடணுன்றதுக்காக டீமே வந்துட்டு அவங்களோட ஈகோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஈகோ விட்டுட்டு உங்களுக்காக வந்து மன்னிப்பு கேட்டாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் பாய்ஸ் டீம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அன்ஷிதா மேலே பெரிய தப்பு இருக்குது. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு முத்துக்குமரன் வந்து அந்த பொண்ணை சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தனக்காக இருந்த சாப்பாடுலேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அது இது பண்ணும்போது முத்துக்குமரனை போட்டு பொலந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டைலாக்காக விட்டாங்க. அதெல்லாம் அவங்க இங்கே வந்துட்டு யாருமே பேசலை. என்னென்னா, நான் சாப்பிட்டேன்னா நாளைக்கு என்னை நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, நான் இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு என்னை திரும்பவும் மறந்துடுவீங்க, அதனால் நான் சாப்பிடவே மாட்டேன் சத்தியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமும் மீறி அது எப்படி நம்ம டீமில் வந்தவங்களை நம்ம கவனிக்காமல் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே மன்னிப்பு கேட்டு அதுலேயும் ஒரு விஷயத்த விஷால் வந்து சொல்லியிருப்பார், பாதி கெட்டு போயிடுச்சு சாப்பாடு, அதை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அந்த டைம்லேயும் இவங்க இப்படி பண்ணணுமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு நான் இன்றைக்கி பண்ணது கொஞ்சம் தப்பாக தான் எனக்கு தோணுச்சுன்னு அன்ஷிதா சொல்லும்போது நல்லா இருந்தது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த பாய்ஸ் டீம் பண்ண சம்பவங்கள் எப்படி இருந்துச்சு? கண்கலங்க வச்சுதா? அதேமாதிரி அன்ஷிதா பண்ணது கொஞ்சம் அவங்க கோவத்தை கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.